Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரோ அபவுட் மை செல்ஃப் அண்ட் நான் எந்தெந்த யூனிட்டுக்கு என்ன படித்தேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது கரெக்டாக 1 year தான். ஸோ June 6, 2023 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் June 9, 2024 குரூப் 4 எக்ஸாம். அண்ட் அபவுட் மை எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ கோல்டு மெடலிஸ்ட். பேசிக்காக கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்தான். அண்ட் ஒரு நாளைக்கு 6 to 7 hours படிப்பேன். ஏன்னா 1 year அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து தேவைப்படும். ஸோ என்ன படித்தோம் அப்படிங்கிறத மட்டும், என்னென்ன யூனிட்டுக்கு என்ன படித்தேன் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ட் தமிழை பொறுத்த முடிக்கும் 6th to 12th நியூ புக். ஸோ இப்போ படிக்கிற மாதிரி சிலபஸ் வைஸ்லாம் இல்லை. அப்போ வந்து அட்டை டு அட்டை ஃபஸ்ட்டு பேஜில் ஆரம்பித்தோம் அப்படின்னா லாஸ்ட் பேஜ் முடிக்கும் படித்து தான் ஆகணும். ஸோ நியூ புக் வந்து 11th 12th நான் அப்படி தான் படித்தேன். ஏன்னா எனக்கு அப்போ அந்த ஒரு அவேர்னஸ் கூட இல்லை. ஸோ அதனால் புக்கு ஃபுல்லாக தான் படித்தேன். அடுத்து 6th to 10th ஓல்டு புக். 6th to 10th ஓல்டு புக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் +2 சிறப்பு தமிழ் மட்டும் படித்தேன். ஏன்னா சிறப்பு தமிழ் வந்து எக்ஸாம் டயத்தில் தான் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து +2 சிறப்பு தமிழ் மட்டும்தான் படிச்சிருந்தேன். +1 +2 ஓல்டு புக்குமே பெருசாலாம் நான் படிக்கலை. ஸோ அங்கங்கே மட்டும் தான் கொஞ்சோண்டு மட்டும் தான் கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த அப்ரோச் கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அப்படி படித்தா தான் இப்போ இருக்கிற சிலபஸுக்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ப்ராக்டிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு 2021-22 அப்புறம் வந்த பெரும்பாலான ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா 25 மேக்ஸ் இருக்க போகுது. ஸோ 25 கொஷின் டெய்லியுமே 25 சால்வ் பண்ணி தான் அந்த மேக்ஸில். ஏன்னா மேக்ஸில் வந்து நான் குரூப் 4ல் 27 அந்த தடவை 27 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் சேர்த்து மொத்தம் 27 கேள்வி கேட்டிருந்தாங்க. 27க்கு 24 கொஷின் போட்டிருந்தேன். ஸோ அதேமாதிரி குரூப் 2A ப்ரிலிம்ஸ்லுமே எனக்கு கிளியர் ஆனதுக்கு காரணம் மேக்ஸுமே ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா அதுலேயும் 25 கொஷினில் 23 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ அதனால் மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு அதிகமாக கொஷினும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்து பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு தான். ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்த நோட்ஸ் வச்சு தான் படித்தேன். ஸோ அந்த புக்கோடைய நோட்ஸ் தான். நான் ஸ்கூல் புக் வந்து பெருசாக ரெஃபர் பண்ணது கிடையாது. ஸ்கூல் புக் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஸோ உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எலெக்ஷன் பாலிட்டி புக்கில் எலெக்ஷன்னே ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசன் படிச்சுருந்துருப்பேன். ஸோ அது மாதிரி ஸ்கூல் புக்கு நான் பாலிட்டிக்கு படித்தது ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்த ஐஎன்எம்மை பொறுத்த முடிக்கும் 10th புக்கு தான். ஸோ 10th ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 லெசன் இருக்கும். அந்த 6 லெசனுமே தரோம் எப்பயுமே எல்லாரும் படிக்கிறது அந்த 6 லெசன். அது போக 12th ஹிஸ்ட்ரி. ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 8 லெசன், 9th லெசனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி +1 ஹிஸ்ட்ரியிலையுமே ஏன்ஷியன்ட் மிடிவலை தவிர கடைசி மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு 2-3 லெசன் கவர் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போயிருந்தேன். அது போக எனக்கு ஐஎன்எம்க்கு ஒரு பேசிக்கான நோட்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ வருஷப்படி, ஸோ எந்த ஆர்டர் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து கிட்டத்தட்ட 1500-600 காலகட்டத்திலேருந்து இந்தியா வந்து விடுதலை அடைகிற முடிக்கும் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிற முடிக்கும். இதுக்கு வந்து ஒரு வருஷப்படி. ஸோ இந்த நோட்ஸ் வந்து எனக்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 200-250 பேஜுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 250 பேஜிலுமே இந்த 10th ஹிஸ்ட்ரிலையும் 12th ஹிஸ்ட்ரிலையும் இருக்கிறது தான் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். ஸோ அது போக வெளியிலேருந்து எழுதுனது ரொம்ப கம்மி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நான், ஏன்னா 10th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்டரில் இருக்காது. ஸோ அங்கங்கே 1-2 கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ 10th ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லெசனுக்கும் இன்னொரு லெசனுக்கும் ஒரு இது இருந்திருக்காது ஒரு சில இடத்துல. ஸோ அதுக்காக நான் இந்த நோட்ஸ் வச்சு தான் படித்தேன் ஃபஸ்ட்டு நான் அந்த நோட்ஸை படிச்சுட்டு ஓரளவுக்கு படித்ததுக்கப்புறம் தான் 10th புக்கும் 12th புக்குமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து இயர் வைஸ், ஸோ எந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எப்படி ஹிஸ்ட்ரியில் எந்த கால வரிசையில் நடந்துச்சோ அந்த கால வரிசையின் படி தான் இந்த நோட்ஸ் வந்து வச்சு படித்தேன். ஸோ யூனிட் 6 பொறுத்த முடிக்குமே ஸ்கூல் புக்கு தான். ஸோ ஸ்கூல் புக்கு தான் மேக்ஸிமம் படித்தேன். ஏன்னா ஸ்கூல் புக்கில் தமிழும் ஹிஸ்ட்ரி புக்கு தான். தமிழும் ஹிஸ்ட்ரியிலையுமே யூனிட் 6ல் ஒரு 70% கிட்ட கவர் ஆயிரும். ஸோ அது போக மீதி இருக்கிற ஒரு சில டாபிக்ஸுக்கு மட்டும்தான் நான் அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இருக்கிற
யூனிட் 5. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ +1 +2 எக்கனாமிக்ஸ் புக் தான். +1 +2 எக்கனாமிக்ஸ் புக் தான். இதில் வந்து 7 to 11 இதில் ஒரு 5 லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து 10வது லெசனும் 12வது லெசனும் தவிர மீதி எல்லா லெசனுமே, அதில் இந்த 3rd லெசனில் ஒரு சில கண்டென்ட் இருக்கும், அது ஒரு சில கண்டென்ட் இருக்காது. அதேமாதிரி 4th லெசன்லேயுமே பெரும்பாலும் படிக்க தேவை. 4th லெசன்லாம் 1-2 பேஜ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 1 to 3, அதுக்கப்புறம் 5 to 9, அதுக்கப்புறம் 11th லெசன். ஸோ இந்த லெசன் தான் கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ எக்கனாமிக்ஸுக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சேர்த்துமே நான் +1 +2 எக்கனாமிக்ஸ் புக் தான் அதிகமாக படித்தேன். ஸோ இதை தவிர்த்து நான் படித்தது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு சில அவுட் சோர்ஸ் படித்தது மட்டுமே தவிர மற்றபடி நான் யூனிட் 5க்கு இப்போ இருக்கிற யூனிட் 5 அப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தனித்தனி யூனிட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு சேர்த்தே நான் அந்த +1 +2 எக்கனாமிக்ஸ் புக் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே மாதிரி ஜாகிரஃபி எல்லோரும் படிக்கிறது 10th ஜாகிரஃபி ஒரு 7 லெசன் அதுதான் எல்லாமே. அந்த 7 லெசனில் எல்லாமே அடங்கிடும். ஸோ அந்த 7 லெசன் தான் திருப்பி படிச்சுட்டு போனேன். அது போக +1 +2 ஜாகிரஃபியில் டிசாஸ்டர் ரிலேட்டடாக இதில் ஒரு லெசனும் இருக்கும். டிசாஸ்டர் லெசன் ஒன்று இருக்கும். அது போக இந்த +2 ஜாகிரஃபியில் ட்ரைப்ஸு இந்த ஏரியாவெலாம் கவர் பண்ணி ஒரு லெசன் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் படிச்சுட்டு போனேன். ஸோ அது ஜாகிரஃபியை பொறுத்த முடியும் 10th இந்த 7 லெசன் மட்டும்தான். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்த முடியும் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியாவை நம்ம INMல படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இங்கே வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா. நான் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு ஆக்சுவலாக மிடிவல் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா காரணம் 1 இயர் தான். ஸோ 1 இயரில் எந்த அளவுக்கு எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணுமோ நான் அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்து படித்தேன். அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிறப்ப IVC இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பித்து புத்திசம், ஜெயினிசம், ஆஜ் விகாஸ், மகாஜனபதாஸ், மௌரியாஸ், அடுத்து குப்தாஸ் முடியும். ஸோ இந்த ஏரியா தான் நான் ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வர்ற முகல்ஸ், பாமினி, விஜயநகர் கிங்டம், ஸோ இந்த ஏரியாவெலாம் நான் அந்த அளவுக்கு படிக்கலை. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மிடிவல் இந்தியாவை பொறுத்த முடிக்கும் இந்த ஏரியாவெலாம் கவர் பண்ணி நான் +1 ஹிஸ்ட்ரியே பெருசாக படித்தது கிடையாது. ஸோ +1 ஹிஸ்ட்ரியே பெருசாக இந்த ஏரியாவில் நான் படித்தது கிடையாது. இப்போ IVCக்குலாம் எடுத்தால் 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு, அடுத்து எத்திக்ஸ் புக்கு, ஸோ இதெல்லாம் படித்தோம். ஆனால் பட் இந்த ஏரியாவில் நான் அந்த அளவுக்கு படித்ததில்லை. 7th புக்கு மட்டும், 7th புக்கில் மட்டும் இந்த 7th ஹிஸ்ட்ரியில் இந்த மிடிவல் இந்தியா டாபிக் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒவ்வொரு லெசனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் நான் ரீட் பண்ணிட்டு போனேனே தவிர மிடிவல் இந்தியா நான் பெருசாக படிக்கலை. ஸோ அடுத்து சயின்ஸை பொறுத்த முடியும் 10th சயின்ஸ் தான். ஸோ 10th சயின்ஸ் தான் மேஜராக கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் 8th 9th புக்கும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தேன். ஃபிசிக்ஸ் மட்டும் 8th 9th 10th ஸோ ஆர்டர் படி போயிட்டேன். ஒவ்வொரு லெசனுக்கு இப்போ லைட்டுன்னு எடுத்தோம்னா அதுவும் 8th 9th 10th, சவுண்டுன்னு எடுத்தோம்னா அது, ஹீட்டுன்னு எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே எந்தெந்த 8th 9th 10th இருக்குது அப்படின்னா அந்த 3லையுமே படிச்சிருப்பேன். ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்த முடியும் மேக்ஸிமம் 10th புக் தான். 9th புக்கில் வந்து ஒரு சில இது வந்து கவர் ஆகிருக்காது. ஸோ 10th புக்கில் ஒரு சில ஏரியா கவர் ஆகிருக்காது. அது மட்டும்தான் 8th 9th புக்கில் படிச்சிருப்பேனே தவிர மற்ற எந்த இதுக்குமே வந்து நான் 8th 9th புக்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா சயின்ஸில் கொஷினும் கம்மி. பட் அதுக்காக நம்ம படிக்காமையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் 10th சயின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஒரு சில கண்டென்ட் வந்து 10th சயின்ஸில் இருக்காது, சிலபஸில் இருக்கும். ஆனால் 10th புக்கில் இருக்காது, 8th 9th புக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் 8th 9th புக்கு படித்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த முடிக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் தான். நோட்ஸ் நான் எடுத்ததே இல்லை. ஸோ நோட்ஸ் ஆக்சுவலாக எடுக்க ட்ரை பண்ணேன், எனக்கு அந்தளவுக்கு அது வரலை. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங்லலாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் டைம் எடுக்கிறப்ப ஒரு நாளைக்கு படிக்கிறதே 7 மணி நேரம் 8 மணி நேரங்கிறப்ப 1.5 மணி நேரம் நோட்ஸ் எடுத்து அதை எப்போ போய் உட்காந்து படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறத கைவிட்டுட்டேன். ஸோ தினம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஏதோ ஒரு மெட்டீரியலை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியலில் நான் எனக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு அகாடமியோட மெட்டீரியல் படிப்பேன். ஸோ அடுத்த வார கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்னொரு அகாடமியோட மெட்டீரியல் படிப்பேன். ஸோ மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எனக்கு தேவையானதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுவே 2 பேஜ் இருக்கிறப்ப 2 பேஜ் ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு 2 பேஜ் என்னால் படிக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஏன்னா அதையும் ரிவைஸ் பண்ணணும்ல நம்ம. ஸோ அதனால் அதையும் ஷார்ட் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதேமாதிரி நான் நியூஸ் பேப்பரை வச்சுலாம் நோட்ஸ் எடுத்ததே கிடையாது. ஸோ அதான் சொன்ன காரணம் தான், அதுதான் உண்மையான ரீசன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆக மந்த்லி மெட்டீரியல், ஸோ மந்த்லி மெட்டீரியலும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு டெய்லி மெட்டீரியல் என்னால் படிக்க முடியல. ஏன்னா ஸ்டாட்டிக் பார்ட்லேயே கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுனால, குறிப்பாக தமிழ்,
மேக்ஸ். ஸோ தமிழுக்கு ஒரு 3-4 மாதம் ஃபுல்லாகவே தமிழுக்கே உட்காந்துட்டேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தமிழ் தான் படிப்பேன். மீதி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் மற்ற சப்ஜெக்ட்டை ரிவிஷன் மட்டும் தான் படிப்பேன். புதுசாக கூட படிக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் மந்த்லி மெட்டீரியல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ மந்த்லி மெட்டீரியல் ஃபோக்கஸ் பண்ணப்போ நான் நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணதுனால என்னால் மந்த்லி மெட்டீரியல் ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு அது மந்த்லி மெட்டீரியல் எனக்கு வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரியே தெரியல. எனக்கு இதை ஏனிக்கினே நான் நியூஸ் பேப்பரில் படித்ததை அதை நான் திருப்பி இந்த ஒரு மெட்டீரியல் ஃபார்மேட்டில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லா விஷயமே நான் எங்கேயோ கேட்டது பார்த்தது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாமே நியூஸ் பேப்பரில் படித்ததுனால எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் மந்த்லி மெட்டீரியல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மந்த்லி மெட்டீரியலுமே என்னால் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா 1 இயர் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மந்த்லி மெட்டீரியலுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அதுவுமே ஒரு மாதத்துக்கு 25 பக்கம் 30 பேஜுக்கு மேலே போக போக அடுத்து கொஷின் அண்ட் ஃபார்மெட்டும் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட் வந்து அட்வைசபிள் கிடையாது. பட் நான் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிறதுனால எனக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து ஒரு Q&A மெத்தடில் படிக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. கேள்வி பதில் நான் படிக்க மாட்டேன். எனக்கு நியூஸ் பேப்பர் நான் டெய்லி படிக்கிறேன். அப்போ எனக்கு அது கொஷின் அண்ட் ஆன்சர் நான் படித்தாலுமே இந்த கேள்விக்கு இந்த பதில்னு நான் படிக்க மாட்டேன். எனக்கே தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டை ஒரு கேள்வியாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் பதிலாக படிச்சுக்கிறேன். அப்படிங்கிறத இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டையுமே எனக்கு ஒரு மெட்டீரியல் ஃபார்மெட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒரு அகாடமி தான் யூஸ் பண்ணேன், ஒரு யூடியூப்பில் ஒரு அகாடமி தான். ஸோ ஒரு 150 கொஷின் கிட்ட மந்த்லி அந்த மந்த் முடிஞ்சோடனே ஒரு 150 கொஷின் வரும். ஸோ அதை படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னால் டெய்லியும் உட்காந்து டெய்லி அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி மெட்டீரியல் வச்சு என்னால் படிக்க முடியல. அப்போ ஒரு மாதத்தில் ஒரு 10-15 மட்டும் கவர் பண்ணியிருப்பேன். அப்போ மீதி இருக்கிறலாம் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 150 கொஷினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஸோ ஆக மொத்தத்தில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த முடியும் நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1/2 hour to 35 minutes 40 minutes அந்த அளவுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் தான். ஸோ ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்டாட்டிக் பார்ட்டில் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 75 GK, ஸோ GS வந்து 75. ஸோ 75 GSயில் எப்படி இருந்தாலும் ஸ்டாட்டிக் பார்ட் 60+ கேட்பாங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் 10 to 15க்கு மேலே கேட்க மாட்டாங்க, நல்லா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 60+ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 60+ ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படினாலும் நம்ம அதுக்கப்புறம் கூட படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அப்ரோச்சுமே பண்ணேன் Group 4 எக்ஸாமை. ஸோ அண்ட் தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.